இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான அருவிகள்ல அதிரப்பள்ளி அருவியும் ஒண்ணு. அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு த்ரில்லிங்கான திகில் பயணம் போகணும் அப்படின்னா நமக்கு ஏத்த இடம் வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட்டு தான். கேரளாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி அப்படின்னா அது அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி தான் சொல்லுவாங்க. இது இந்தியாவோட நயாகரா அப்படின்னு சொல்லலாம். கேரளாவில் திருச்சூர்ல இருந்து 63 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். தமிழ்நாட்டில இருந்து 2 வழியில இந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். ஒன்னு கோயம்புத்தூர், பாலக்காடு, திருச்சூர், சாலக்குடி வழியாவும் அதிரப்பள்ளி போகலாம். ஆனா நாங்க போனது வால்பாறை வழியா தான். நம்ம வால்பாறை வந்தோம் அப்படின்னா அங்க தங்கி சுத்தி பார்க்கறதுக்கு ஏத்த மாதிரி சூப்பரான சுற்றுலா இடங்கள் எல்லாமே இருக்கு. இந்த டேம், வியூ பாயிண்ட், அந்த மலை மேல போற கொண்டை ஊசி வளைவுகளா இருக்கட்டும், வாட்டர் ஃபால்ஸ், ஆறு, டீ எஸ்டேட்னு சொல்லிட்டு வால்பாறையில கண்டிப்பா ஒரு 2 நாள் நம்ம தங்கி சுத்தி பார்க்கிறதுக்கு ஏத்த இடம் தான். வால்பாறை எல்லாமே நம்ம சுத்தி பார்த்துட்டு சோலையார் டேம் இருக்கும். அங்க அந்த டேமையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா மலக்காப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. இங்கதான் கேரளா செக் போஸ்ட் இருக்கும். இந்த இடத்துல நம்ம எத்தனை பேர் போறோம், நம்ம கார் டீட்டெயில் கொடுத்து நம்ம ஒரு என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். எடுத்துட்டு அப்படியே நம்ம அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். காலையில 6ல இருந்து ஈவினிங் 6 மணி வரையிலும் தான் பாத்தீங்கன்னா இங்க என்ட்ரி டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த டைமிங்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம். அந்த டைமிங்ல செக் போஸ்ட்ல இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும். நம்ம வாழ்நாள்ல அட்லீஸ்ட் ஒரு முறையாவது இப்படிப்பட்ட ரோட்ல பாத்தீங்கன்னா நம்ம டிராவல் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ அட்டகாசமான ரோடு. அதாவது அடர்ந்த காட்டுக்குள்ள, அதுவும் நாங்க போனது மதிய டைம் தான். சூரியனுடைய ஒளி அந்த மரத்துக்கு நடுவுல வெல்றத பார்த்துக்கிட்டே அந்த ரூட்ல நம்ம போறது உண்மையாலுமே ஒரு திகில் கலந்த சூப்பரான ஒரு ட்ரிப்பா தான் இருந்தது. ஒரு பக்கம் அடர்ந்த காடு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சோலையார் அணையில இருந்து வரக்கூடிய அந்த தண்ணி ஆறு மாதிரி போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல அந்த ரூட் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். சிங்கிள் ரோடு மாதிரி தான் இருக்கும். ஆனா ரோடு எல்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. இந்த ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கும்போது யானைங்க திடீர்னு வழிமறிச்சு நின்னுடும். அதோட வீட்டுல தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னே கூட வச்சுக்கலாம். ஏன்னா இந்த யானை ரோட்டை கிராஸ் பண்ற அழகை பாக்குறது கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அது கண்டிப்பா காலையில டைம் இல்ல ஈவினிங் டைம்ல போனோம்னா தான் இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். நாங்க மதிய டைம் போனதுனால எங்களால யானையை பார்க்க முடியல. ஆனா யானையோட விட்டத்தை மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியுது. இந்த ரோட்ல வழி நெடுக்க பல இடங்கள்ல யானையோட சாணத்தை நம்ம பார்த்தோம்னா பாத்துங்க. அப்ப எந்த அளவுக்கு அங்க அந்த காட்டுக்குள்ள யானை இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ நம்ம இந்த மலை மேல இருந்து அப்படியே கீழே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் டிராவல் டைமிங் ஆகும். அட்லீஸ்ட் 3 மணி நேரமாவது ஆகும். யானையெல்லாம் குறுக்க வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இன்னும் லேட் ஆகும். ஆனா நம்ம இந்த காட்டுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 மணி நேரத்துக்குள்ள நம்ம டிராவல் பண்ணி அந்த அதிரப்பள்ளி செக் போஸ்ட் போய் நம்ம கிராஸ் பண்ணிடணும். இந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா த ஃபாரஸ்ட் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஃபே இருக்கு. அதாவது இங்க இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் அங்க இருக்க அந்த ட்ரைபல் மக்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஹோட்டலை நடத்துறாங்க. இங்க சாப்பாடு, பிரியாணி, சிக்கன் கறி, பீப் கறின்னு சொல்லிட்டு வெரைட்டியா இருக்கும். அதே மாதிரி டீ, பஜ்ஜி இதெல்லாமே அங்கே சுட சுட கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா இங்கே ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா அந்த செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட் கிட்டே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. இந்த வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் பார்க்கறதுனால பார்க்கலாம். அதாவது வைச்சல் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு என்ட்ரி டிக்கெட் இருக்கு. இதில் நம்ம என்ட்ரி எடுத்துட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸை போய் பார்த்துட்டு அதிரப்பள்ளி போய் அங்கே இருக்கிற வாட்டர் ஃபால்ஸையும் நம்ம இதே டிக்கெட்டை வச்சு பார்க்கலாம். பார்க்கல அப்படின்னா டைரக்டா அங்கே போய் என்ட்ரி எடுத்துட்டு உள்ள போற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நிற்கிறதா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கறதுக்கான அந்த என்ட்ரி டிக்கெட் எடுக்கக்கூடிய இடம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வண்டிங்க கிராஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய வண்டிங்க ரோட் சைட்லயே நிறுத்தி இருந்தாங்க. இன்னும் பல பேர் பாத்தீங்கன்னா அங்க கவர்மெண்ட் வெஹிக்கிள் பார்க்கிங் இருக்கு, அங்க கொண்டு போய் நிறுத்தி இருந்தாங்க. நம்ம பார்க்கிங்ல வண்டியை விட்டுட்டு அப்படியே என்ட்ரி எடுக்கலாம் நேரா உள்ள போயிட்டோம். என்ட்ரி டிக்கெட்டை பொறுத்தவரையிலும் ஒருத்தருக்கு 50 ரூபாய் என்ட்ரி வாங்குறாங்க. அதை கொடுத்துட்டு அப்படியே நம்ம அந்த என்ட்ரி டிக்கெட்டை காமிச்சு செக்கிங் முடிச்ச உடனே அப்படியே உள்ள போயிடலாம். ரோடு பாத்தீங்கன்னா நம்ம நடந்து போறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்க இருக்கு. இந்த வயசானவங்க இல்லைன்னா வண்டி தள்ளுறதுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு ரோடு போட்டிருக்காங்க. அதுல கூட நம்ம நடந்து போகலாம். இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து அருவி இருக்கக்கூடிய இடத்துக்கு 450 மீட்டர் நடந்து போனோம் அப்படின்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம நடந்து போய் கடைசி டெட் எண்ட்ல பாத்தீங்கன்னா டாய்லெட், ஒரு சில கடைகள் எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல தான் வாட்டர் ஃபால்ஸை மேல இருந்து பார்க்கிறதுக்கான அந்த வியூ பாயிண்ட் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் கீழே போய் பார்த்துட்டு ரெண்டாவது மேல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டவுன் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இங்க இருந்து நம்ம டவுன்ல இறங்குறோம் இல்லையா, இந்த பாதை எப்படி இருக்கும்
இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கரடு முரடா தான் இருக்கும். ஏன்னா கல்லுல தான் வந்து அந்த பாதையை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ மலை மேல இருந்து அப்படியே வந்து குறுகலா வந்து நடந்து போற மாதிரி வந்து இருக்கும். இதுல நம்ம சேஃபா நடந்து போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். இருந்தாலும் கொஞ்சம் நம்மளுக்கு மூச்சு வாங்குறத நல்லாவே உணர்வோம். கீழே இறங்கும் போது அது தெரியாது, மேலே வரும்போது தான் அந்த மூச்சு வாங்குறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த படியெல்லாம் இறங்கி அப்படியே கீழே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியக்கூடிய அந்த சூப்பரான வியூ வந்து இதுதான். ஸோ தூரத்துல இருந்து அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்குற மாதிரி அந்த வியூ வந்து இருக்கும். இப்போ நம்ம போயிருந்தது டிசம்பர் மாசத்துல அப்படின்றதுனால இவ்வளோ தண்ணி தான் வந்து அந்த இடத்துல வந்துட்டு இருந்தது. இதே இந்த மழைக்காலங்களில் வந்தோம் அப்படின்னா அந்த அருவி ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே ரொம்பவே ஊத்திட்டு இருக்கும். அந்த அருவியை பார்க்கறதே அவ்வளோ கண்கொள்ளா காட்சியா இருக்குன்னா பார்த்துக்குங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸை பொறுத்தவரையிலும் சோலையார் காடுகளுக்கு நடுவுல மிக பிரம்மாண்டமா வரக்கூடிய அந்த சாலக்குடி ஆத்துல தான் நடுவுல ஒரு 80 அடி பள்ள மாதிரி இருக்கும். அதுல தான் அந்த தண்ணி வந்து ஊத்திட்டு இருக்கும். இந்த இடத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் வராங்கன்னா பாத்துங்க. இங்க தண்ணி குறைவா இருக்கு. இப்பயே பாத்தீங்கன்னா எவ்வளவு மக்கள் வந்து போறாங்க அப்படின்றத நீங்க பார்க்கலாம். சோ கேரளாவில் அதிக அளவுல மக்கள் வந்து சுத்தி பார்க்கக்கூடிய இடங்கள்ல இந்த இடமும் வந்து ஒண்ணு. இந்த இடத்தை பொறுத்தவரையிலும் ஏகப்பட்ட படங்கள் வந்து இங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் படம் பாட்டு எல்லாம் இந்த இடத்துல எக்கச்சக்கமா ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த அருவியை நீங்க எந்த தமிழ் படத்துல பாத்தீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க இந்த இடத்துல சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும், மக்கள் இங்க வந்து இந்த அருவியை பார்த்து ரசிக்கிறாங்களோ இல்லையோ அங்க இருக்கக்கூடிய அந்த பாறை மேல நின்று இந்த போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதெல்லாம் வந்து நீங்க பார்க்கலாம். நம்மளும் அந்த மாதிரி தான் இங்க நின்று போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து நிறையவே எடுத்தோம். அதே மாதிரி இந்த அருவியில போய் நம்ம குளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குளிக்க முடியாது. தடுப்பு வேலி எல்லாமே போட்டு வச்சிருப்பாங்க. தடுப்பு வேலிக்கு முன்னாடி ஏகப்பட்ட பாறைகள் கல்லு எல்லாம் தான் இருக்கும். அங்கதான் போய் நடந்து போய் அந்த கிட்ட நின்று அருவியை பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். இதே தண்ணி ஃப்ளோ அதிகமா வர டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பின்னாடியே நம்மள நிறுத்திடுவாங்க. அங்க தூரத்துல இருந்தே தான் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு அப்படியே நம்ம மேல வந்துட்டோம். மேல வந்தா அந்த டைமிங் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சரையோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வியூ பாயிண்ட் மேல இருந்து பாக்குறோம் இல்லையா, அந்த இடத்துலயும் நம்ம போய் பார்க்க முடியாது. ஏன்னா நாங்க ஈவினிங் டைம்ல வந்ததுனால எங்களால அங்க பார்க்க முடியல. அப்படியே நம்ம இந்த சாலக்குடி போற வழியில வந்தோம் அப்படின்னா அங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. அதாவது இந்த அருவியை தூரத்துல இருந்து பார்த்து ரசிக்கிற மாதிரியான ஒரு இடம் தான் அது. அங்க நின்று அந்த அருவியை முழுசா பார்த்து நம்ம ரசிக்கலாம். இந்த அதிரப்பள்ளியை பொறுத்தவரையிலும் நம்ம இங்கேயே தங்கி எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டும் போகலாம். கண்டிப்பாக ஒரு நாள் தங்கி சுற்றி பார்க்குற மாதிரியான ஒரு சில இடங்கள் எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து தங்கலை. இங்கே பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாலக்குடி, திருச்சூர், பாலக்காடு, கோயம்புத்தூர் வழியாக நம்ம ரிட்டர்ன் தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ற பிளானில் தான் போயிருந்தோம். அதே மாதிரி தான் நம்ம வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை அட்லீஸ்ட் ஒரு முறையாவது வந்து நம்ம சுற்றி பார்க்கணும். அதுவும் நம்ம வால்பாறை டு அதிரப்பள்ளி வர்ற அந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரம்மியமாக, அவ்வளோ த்ரில்லிங்காக, எப்போ எந்த யானை வரும் இல்லை என்ன விலங்கு வரும் அப்படின்றத ஒரு பயத்தோட வந்து நம்ம டிராவல் பண்றது ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த ரூட்ல பகல் டைம்ல பைக்ல வரதுக்கு அலோடு. நீங்க ஈவினிங்லாம் போயிட்டீங்க இருட்டுற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா பைக்ல அலோ பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரையிலும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணீங்க. இந்த வீடியோவை நீங்க Facebook பேஜ்ல பாக்குறீங்க அப்படின்னா Facebook பேஜும் இருக்கு, Instagram பேஜும் இருக்கு. மறக்காம ஃபாலோ பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.